அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, என்னிடத்தில் ஒரு நண்பர் கேட்டார், இன்றைக்கி இஸ்லாத்தில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, எத்தனை பிரிவுகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் நடக்குது. இதுவே நாம் மக்காவிலேயோ மதீனாவிலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறந்திருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ரசூலாவை நேரடியாக பார்த்து நம்ம ஈமான் கொண்டு இருப்போம். சஹாபாக்களுடைய தோழமை நமக்கு கிடைச்சிருக்கும். ரசூலா பின்னாடி நாம் தொழுதிருப்போம். ரசூல்லாவுடைய நசீகத்துகளை நாம் கேட்டிருப்போம். அது மாதிரி ரசூல்லா கூட சேர்ந்து இஸ்லாத்திற்காக போர் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதில் நம்ம உயிர் கூட இழந்து ஒரு தியாகம் செய்திருப்போம். அப்போ நமக்கு சொர்க்கம் என்ன செய்யும் உறுதியாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள், ரசூல்லா காலத்தில் இல்லாத எண்ணற்ற விஷயங்கள், இது கூடுமா கூடாதாங்கிறது, ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்டுகள், இந்த மாதிரியான குழப்பங்களில் நாம் சரியாக இருக்கிறோமாங்கிற சந்தேகத்தை நமக்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்படியெல்லாம் அன்றைக்கி நம்ம ரசூலாவுடைய காலத்தில் மக்காலேயோ மதினாலேயோ பிறந்து வளர்ந்து அவர்கள் ஈமான் கொண்டிருந்தோம்னு சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நல்ல வேலை, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, நாம் ரசூலா காலத்தில் பிறக்கலை, வாழலை, வளரலை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். தப்பி தவறிமா அந்த காலத்தில் பிறந்திருந்து நாம் அபூபக்கர் சித்திக் மாதிரி இருந்திருப்போமா, அபுலஹப் மாதிரி இருந்திருப்போமா, அபூஜஹல் மாதிரி இருந்திருப்போமான்னு யாருக்கு தெரியும்? எந்த குரூப்பில் இருந்திருப்போம்னு யாருக்கும் தெரியும்? நம்ம அபுலஹப் அபூஜஹலுடைய குரூப்பில் இருந்திருந்தால் நம்முடைய நிலைமை எவ்வளோ மோசம். இவ்வளோ காலம் தள்ளி நாம் இப்போ இங்கே பிறந்திருந்தாலும் நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கி இருக்கிறான். எனவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சஹாபாக்கள்லாம் எண்ணற்ற விஷயங்களை பார்க்காம, அல்லாவை பார்க்காம, ஆகிரத்தை பார்க்காம, சொர்க்கத்தை பார்க்காம, நரகத்தை பார்க்காம, மலக்குமார்களை பார்க்காம, எல்லாமே மறைமுகமான விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டாங்க. நாம் அதையும் தாண்டி அந்த ரசூலுல்லாவையே பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம், ஈமான் கொண்டிருக்கோம். எனவே நம்முடைய ஈமான் குறைவானது அல்ல. என்ன ஒன்று, நாம் ரசூலுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்களாக வாழ்ந்திருப்போம்னு சொல்கிறோம் இல்லையா, அது முடியாவிட்டால் கூட அந்த சஹாபாக்களை போன்று நம்ம இப்போ வாழ முடியும். இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அவங்க செய்யலை அப்படின்னா அதை நாம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, சொன்னால் அதை செய்யணும். சொல்லலை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். இன்றைக்கி எண்ணற்ற புது புது விஷயங்கள் இருக்குது. ஒரிஜினலான ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட அதுலேயும் மாற்றி செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இந்த தர்கா வழிபாடு இருக்குது, அதை விட மோசமானது ஒன்று இருக்குமா, என்ன அக்கிரமங்கள் நடக்குது. ஜியாரத் அப்படிங்கிறது கபூர் ஜியாரத்துன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கபூர் ஜியாரத்துன்னு என்ன, புது கபரஸ்தானுக்கு போய் நமக்கு நம்முடைய உறவினர்கள் அடக்கப்பட்டிருப்பாங்க, அங்கே போய் அவங்களுக்காக துவா செய்கிறது, அதோடு அங்கே அடக்கப்பட்ட எல்லா மக்களுக்குமாக துவா செய்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், கபூர் ஜியாரத்துங்கிற தர்கானை மாற்றி, அதாவது கபூர் ஜியாரத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால், அங்கே ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுடைய மரண சிந்தனையை, மௌத்துடைய சிந்தனையை உங்களுக்கு உண்டாக்கும். அப்படி உண்மை தான். நம்ம கபருக்கு போனால் இவங்களாம் மூத்தா போயிட்டாங்க, நம்ம கூட வாழ்ந்தவங்க, நாம் எப்போ மூத்தா போகிறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். தர்காவில் அதுவாக வருது. தர்காவில் போய் ஜியாரத் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க, அங்கே உங்களுக்கு மௌத்துடைய சிந்தனையாக வருது இல்லையே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கடத்தெரு கொண்டாட்டமாக தானே இருக்குது, அது ஜியாரத்தாவாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ரசூலா மேலே புகழ்கிறோம், ரசூலா ரொம்ப அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மௌலுது, ஆத்து, இது லொட்டு ரிஸ்க்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். திக்ருன்னு எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வை திக்ரு செய்கிறதுக்கு 1000 பிரிவு. ஷாதிரியா திக்ரியா, காதிரியா திக்ரு, நக்ஷபந்தியா திக்ருன்னு ஏகப்பட்ட திக்ரு. அதாவது ஆடிக்கிட்டே செய்கிற திக்ரு, பாடிக்கிட்டே செய்கிற திக்ரு, இருட்டில் செய்கிற திக்ரு, இப்படி எண்ணற்ற திக்ருகளையே கேலி குத்தாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. கத்தி கத்தி செய்கிறாங்க. ரசூலா நமக்கு அந்த மாதிரி செய்யலை. அல்லாவே சொல்லிட்டான், அமைதியாகவும் பணிவாகவும் என்னை அழையுங்கள் அப்படின்னு. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி கண்ணாமண்ணான்னு என்ன செய்கிறாங்க, மனம் போன போக்கில் திக்ருங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, குத்தடிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெளிவாகவே தெரியுது, இது ரசூலா காலத்தில் இல்லை அப்படின்னு. சம்மந்தப்பட்ட கேட்டாலே என்ன செய்வாங்க, அதுக்கு உருட்டி புரட்டி வியாக்கியானம் செய்வாங்களே தவிர நேரடியாக அவங்களால பதில் சொல்ல முடியாது. எனவே இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா தமசக்தும் பிஹிமா லன் தலில்லு. நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி, அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய வழிமுறை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எனவே அந்த 2 விஷயத்தில் இது இருக்கான்னு பார்க்குறோம். குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நடைமுறையில் உள்ள இஸ்லாம் அப்படிங்கிறது இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிடறோம். இருந்தால் அதை செய்ய போகிறோம், நாமளும் பின்பற்ற போகிறோம். அவ்வளவுதான். சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நமக்கும் கிடைக்கும். நாம் உறுதி பூண்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையும் அவர்களை போன்ற சிறந்த மறு உலக வாழ்க்கையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள அல்லாஹு தாலா
நம்முடைய எண்ணத்தை என்ன செய்ய மாட்டான், நம்முடைய அமல்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். எனவே கணித்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம், மார்க்கம்னு நினைச்சு எதை செய்கிறோமோ, எதை செய்தால் நமக்கு அல்லாவிடத்திலிருந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு செய்கிறோமோ, அது அல்லாஹ் நமக்கு அது மாதிரி கட்டளையிட்டு இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்களா, வழிகாட்டியிருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து நாம் முடிவு செஞ்சோம்னா, அந்த சஹாபாக்கள் அவங்களுடைய காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றும் நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.